மாவட்டம் செங்குடி கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த பொன்னையன் மகள் சுகப்பிரியா. இவர் சென்னையில் நர்சிங் வேலை பார்த்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமியின் மகன் வினோத் ஆகிய இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சுகப்பிரியாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வெளியூர்களுக்கு அழைத்துச் சென்று இருவரும் தனிமையில் இருந்ததால் 2 முறை கருக்கலைப்பு செய்துள்ளனர். தற்போது மீண்டும் சுகப்பிரியா 3வது முறையாக கர்ப்பம் தரித்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரகசிய திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி கருவை கலைத்துள்ளார். இந்நிலையில் சுகப்பிரியா தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் வினோத் வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்து 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வினோத் வீட்டிற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வினோத் குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் பெரம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருவரையும் சேர்த்து வைக்க வினோத் குடும்பத்தினர் கால அவகாசம் கேட்டதால் போலீசார் வினோத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவன் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதனால என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதனால அவன் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன். போலீஸுக்கு நான் போலீஸ்கிட்ட சொல்லி எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. 56 நாள் ஆயிட்டு அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. இன்னைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நியாயமே கிடைக்கல. அவங்க வீட்டை நான் உடைக்கவே இல்லை, கதவை திறந்துட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் அவங்க வீட்டை உடைச்சேன்னு சொல்லிட்டு என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் இங்கே வெளில தான் நின்னாங்க. 7 வருஷம் பேசணும்னா அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட பழக்கணும். கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் ஒரே ஒரு காரணம் சொன்னான், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுது. அவன் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதேமாரி நம்பி என்னை ஏமாத்திட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.